வணக்கம் மக்களே! வாழ்க்கை பயணத்தில் இன்று நாள் 30. இன்னைக்கு மார்னிங் இயர்லியாவே ஒரு 5:30க்குலாம் எந்திரிச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிரவுண்ட் போயாச்சு பிராக்டிஸ் பண்ண. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஓட்டத்த போட்டு முடிச்சோம்னா நம்ம பிராக்டிஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு பிராக்டிஸ்ல வந்து ஹேண்டே யூஸ் பண்ணாம நம்ம ஃபுட்பால் பண்ணோம். அது எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபாலோ அண்ட் லைக் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் வீடியோ போட. அப்புறம் பிராக்டிஸ் முடிச்சோடனே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இந்த வயசானவங்க என்னமோ பண்ணின்னுக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிட்டு ஒரு செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. தூங்கி ஏஞ்சதும் சாப்பிட்ட உடனே நம்ம காலேஜ் போக ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்லா சமத்து புள்ளியாக ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காலேஜ் போயாச்சு. காலேஜுக்குள்ளே போனோடனே அட்டெண்டன்ஸ் சொல்லியிருக்காங்க போல், நம்ம தெரியாமல் சொல்லலை. சரி அதுமா நம்ம சார் பின்னாடி ரொம்ப நேரம் சுற்றணும், அட்டெண்டன்ஸ் போடுவார்னு பார்த்தா கடைசி வரைக்கும் போடவே இல்லை. சரி அதுமா காலேஜுக்கு கொஞ்சம் நேரம் சுற்றி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி வீட்டுக்கு வந்தோடனே போய் தூங்கலான்னு பார்த்தா நம்ம நண்பர் வந்து எங்கேயோ வெளியே போனோடான்னு சொன்னார். சரி போனால் அவ்வளோ டிராஃபிக். சரி அதெல்லாம் திருப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காரேன். திருப்பி போனோம் நாங்கள். ஆனால் இந்த வாட்டி போக சொல்ல டிராஃபிக்னால ஒரு சில் கிளைமேட்டில் எப்படியோ போயிட்டு வர சொல்ல நண்பர் வந்து ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு. சரி அம்மா அதுவும் ஒரு கடையாக ஏறி இறங்கினோம். அப்புறமா இன்னொரு நண்பரை பார்த்து அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு அந்த நாளை நம்ம அப்படியே முடிச்சிட்டோம். டாடா பாய்.